வணக்கம் நேர்களே, இன்று 27ஆம் திகதி டிசம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். முதலில் வீரகேசரி, தினக்குரல், சுடரொளி ஆகிய பத்திரிகைகளில் எமது கவனத்தினை செலுத்தலாம். வீரகேசரியின் பிரதான செய்தி: கண்காணிப்பாளர்களை மட்டுமே அனுமதிக்கலாம், சர்வதேச நீதிபதிகளை எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க முடியாது என்கிறது அரசாங்கம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இலங்கையின் உள்ளக பொறிமுறை விசாரணையில் வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் மற்றும் நிபுணர்கள் பங்கேற்கலாம், ஆனால் வெளிநாட்டு நீதிபதிகள் இலங்கையில் விசாரணை பொறிமுறையில் பங்கேற்க முடியாது என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. கூட்டமைப்புக்கு அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி என்ன? பிரதமர் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்கிறார் கமன்பில என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முதல் பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. இந்த செய்தி இன்றைய தினக்குரலின் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலின் பிரதான செய்தி: கூட்டமைப்புக்கு பிரதமர் அளித்த வாக்குறுதி என்ன? ஜனாதிபதிக்கும் தெரியுமா? கேள்வி எழுப்புகிறார் கமன்பில என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அதேபோன்று இன்றைய சுடரொளியின் முதல் பக்கத்திலும் இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியில் தமிழ் கூட்டமைப்புக்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகளை உடன் வெளிப்படுத்துக, அரசை மிரட்டுகின்றது மஹிந்த அணி என்ற தலைப்பில் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை சற்று விரிவாக பார்ப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரான M.A. சுமந்திரனும் வடக்கு மாகாண முதல்வர் C.V. விக்னேஸ்வரனும் நல்லாட்சி அரசாங்கம் தமக்கும் சர்வதேசத்திற்கும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறியுள்ளனர். எனவே தமிழ் பிரிவினைவாதிகளுக்கு நல்லாட்சி அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி யாதென பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினரும் தூய்மையான ஹேல உரிமை அமைப்பின் தலைவருமான உதய கமன்பில தெரிவித்தார் என்று அந்த செய்தியின் விரிவாக்கம் அமைந்துள்ளது. இவை தவிர கோப் குழு அறிக்கையை குப்பை தொட்டியில் போட்டுவிட வேண்டாம், மத்திய வங்கி பிணைமுறி விவகாரம் தொடர்பில் JVP என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி இன்றைய சுடரொளியின் முதல் பக்கத்தில் கோப் குழு அறிக்கை மீது உடன் விவாதம் தேவை, கட்சித் தலைவர் கூட்டத்தை கூட்டுமாறு சபாநாயகரிடம் JVP வேண்டுகோள் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இவை தவிர இன்றைய வீரகேசரியின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள இணைய செய்திகளாக வடக்கு கிழக்கு இணைப்புக்கு முஸ்லிம்கள் ஒத்துழைக்க வேண்டும், பகிரங்க அழைப்பு விடுக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற செய்தியும், தாஜுதீனின் காரை பின்தொடர்ந்த வாகனம் அடையாளம் காணப்பட்டது, விசாரணைகள் தீவிரம், மன்றுக்கு அறிவித்தது குற்றப்புலனாய்வு பிரிவு என்ற செய்தியும், போலீஸ் அதிகாரிகள் மீது துப்பாக்கிச் சூடு, 2 காயம், கட்டானியில் சம்பவம் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை, கோரிக்கையை நிறைவேற்று, பாக் தோட்ட தொழிலாளர்கள் கந்தப்பளை நகரில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பிலான செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்ப்போம். பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை துரித கதியில் கட்டி எழுப்புங்கள் என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதவியேற்று 2 வருடங்கள் கடந்துவிடப் போகின்ற நிலையில் நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகள் மந்தகதியில் இடம்பெறுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. விசேடமாக அபிவிருத்தி வேலை திட்டங்களை மேற்கொள்வதில் தாமதங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இதனால் அபிவிருத்தியின் பயனை மக்களினால் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியாதிருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. ஜனாதிபதியின் செயலாளர் அறிவித்துள்ளதன் பிரகாரம் அடுத்த வருடத்தில் மலையகம் மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் துரிதமான அபிவிருத்தியும் முன்னெடுக்கப்படுவதுடன் மக்களின் வாழ்வாதாரம் கட்டியெழுப்பப்படும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். நத்தார் கொண்டாடியோர் மீது யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு, 3 படுகாயம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலய பகுதியில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தவிர இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள ஏனைய செய்திகளாக இலங்கை பேச்சுக்கள் இந்தியாவுக்கு மாற்றம், மீனவர் விவகாரம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக இலங்கை இந்திய அதிகாரிகளிடையே கொழும்பில் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை தற்போது இந்திய தலைநகர் புதுடில்லிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இந்திய ஏவுகணை பரிசோதனையால் கட்டுநாயக்க விமான சேவை பாதிப்பு என்ற செய்தியும், முல்லைத்தீவில் காந்தி சிலை தகர்ப்பு என்ற செய்தியும், ஐக்கிய தேசிய கட்சி தனித்து ஆட்சி என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் சங்கீத கதிரை விளையாட்டு என்ற தலைப்பில் கேள்விக்குறியுடன் வெளியாகியுள்ளது. தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது உட்பட நல்லாட்சிக்கான உறுதிமொழியுடன் அதிகார மாற்றம் ஏற்பட்டு 2 ஆண்டுகளை அண்மித்திருக்கும் நிலையில் நாடு மீண்டும் பஸ்ஸை தவறவிடக்கூடும் என்ற எச்சரிக்கையை இலங்கையில் பிறந்தவரும் முன்னணி பொருளியல் நிபுணரும்
சிங்கப்பூர் லீ குவான் இயூ பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியருமான ரசீன் சாலி விடுத்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது. நாடு முன்னேற வேண்டுமானால் தொலைநோக்கு, செயற்பாட்டுத்திறன், ஊக்கத்துடன் வேறுபட்ட அணுகுமுறை தேவைப்படுகின்றது. அரசாங்கம் மாற்றமடைந்தாலும் அரசியல் வர்க்கம் அதே மாதிரியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது என்று பேராசிரியர் சாலி கூறியிருப்பது நாட்டின் நிலைவரம் தொடர்பான அவரின் பார்வை அதிகளவுக்கு தெளிவாகவும் நடுநிலையானதாகவும் இருப்பதை காண்பிப்பதாக தோன்றுகின்றது. அது தவிர அரசியல் வர்க்கத்திற்குள் சங்கீத கதிரை விளையாட்டு இடம்பெறுகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியல் மற்றும் வர்த்தகத்திற்குள் இளம் தலைமுறையினர் பிரவேசிக்கும் மாற்றம் ஏற்படாவிடில் அடிப்படையில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பதே பேராசிரியர் சாலியின் கருத்தாகவும் அமைந்திருக்கின்றது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய சுடரொளியின் பிரதான செய்தி. இலங்கை குறித்து அமெரிக்காவின் இறுதி நிலைப்பாடு பிப்ரவரியில் தமிழர்களுக்கு பாதகமாக அமைய வாய்ப்புள்ளதாக அச்சம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் இணை அனுசரணையில் அமெரிக்காவால் 2015 ஆண்டு மார்ச் மாதம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட போர்க்குற்ற விசாரணை தீர்மானம் தொடர்பில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டிரம்பின் அரசு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தனது தீர்மானத்தை அறிவிக்க உள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்களில் பேசப்படுகின்றன என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஆழி பேரலையில் காவு கொண்டவர்களை நினைந்துருகி சோகமயமானது தமிழர் தாயகம், கல்லறைகளை கட்டி அணைத்து உறவுகள் கதறல் என்ற தலைப்பிலான செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உடைத்து வீழ்த்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் காந்தி சிலை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளியின் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் நாம் பார்த்திருந்தோம். இவை தவிர இறுதிக்கட்ட வியூகத்துக்காக எதிரணி எம்பிக்களை அணிதிரட்டி மஹிந்த தலைமையில் விசேட கூட்டம் என்ற செய்தியும், ஜேவிபியின் தீர்வு யோசனைதான் தமிழர் பிரச்சினைக்கு ஏற்றதாகும் சுனில் ஹந்துன்னெத்தி கருத்து என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளியின் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கத்தில் எமது கவனத்தினை செலுத்தலாம். சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வடக்கு கிழக்கு இணைப்பே வடக்கு தெற்கை இணைக்கும் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு முன்வைக்கப்படும் அரசியல் தீர்வானது வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் இன ஒற்றுமையை கட்டியெழுப்பும் தீர்வாக இருக்க வேண்டுமே தவிர வடக்கையும் கிழக்கையும் இணைக்கும் இனவாத தீர்வாக அமையக்கூடாது என்று ஜேவிபி தெரிவித்துள்ளது என்பதே இன்றைய சுடரொளி ஆசிரியரின் கருத்தாக அமைந்துள்ளது. இவை தவிர இன்றைய வீரகேசரி மற்றும் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகள் சுனாமி எனும் ஆழி பேரலையின் கோர தாண்டவத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து தமிழ் பேசும் மக்களின் தாயகமான வடக்கு கிழக்கு உட்பட நாடு முழுவதிலும் நேற்று உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்ட நினைவேந்தல் நிகழ்வுகளை புகைப்படங்களுடன் சிறப்பு பக்கத்தினூடாக வெளிப்படுத்தியுள்ளன. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன் மற்றும் வலம்புரி பத்திரிகைகளில் எமது கவனத்தினை செலுத்தலாம். உதயனின் பிரதான செய்தி, ஐநா தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மேலும் 1 வருட நீடிப்பை வழங்க கூட்டமைப்பு தயார். புதிய அரசமைப்பு, காணி மற்றும் கைதிகள் விடுவிப்பு என 2 நிபந்தனைகளை விதிக்கின்றது என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அதேபோன்று வலம்புரியின் பிரதான செய்தி, வடக்கு கிழக்கு இணைப்பு, சமஷ்டி, சுய நிர்ணய உரிமை, மக்களிடம் கூறியதை மறந்துவிட்டோமா? கூட்டத்தை கூட்டி தெளிவுபடுத்துங்கள். ரா சம்பந்தனுக்கு ஆனந்தன் எம்பி அவசர கடிதம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அடுத்து சகோதர மொழி பத்திரிகையான லங்காதீப மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரின் பிரதான செய்திகளை பார்ப்போம். லங்காதீபவில் கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி நேற்றிரவு செல்லவிருந்த இரவு நேர அஞ்சல் தொடருந்தில் குண்டு இருப்பதாக வெளியாகிய வதந்தியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்ற செய்தி பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. அதேபோன்று டெய்லி மிரரின் பிரதான செய்தி, இந்திய ஏவுகணை பரிசோதனையால் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவைகள் தாமதம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. சர்வதேச செய்திகள் பக்கத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் தீர்மானம் குறித்து ஆஜராகி விளக்கம் அளிக்க அமெரிக்க தூதுவருக்கு அழைப்பு என்ற செய்தியும், இந்திய செய்திகள் பக்கத்தில் தனி ஈழத்தை பார்த்துவிட்டுத்தான் என் கண்கள் மூடும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். தினக்குரலின் கேலி சித்திரம், சீனாவுக்கும் நல்லாட்சி அரசுக்கும் இடையில் ஏற்பட்ட விரிசலின் போது சீனாவுடன் நட்புறவை பேணி வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசுக்கு எதிராக தேங்காய் உடைப்பில் ஈடுபட்டிருந்தார். தற்போது சீனாவுக்கும் நல்லாட்சி அரசுக்கும் நட்புறவினை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அரசுக்கு தேங்காய் உடைத்தது போன்று தற்போது அரசு சீனாவுக்கு எதிராக தேங்காய் உடைப்பேன் என்று எச்சரிக்கை விடுப்பது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது.
இதுவரை இலங்கையில் இன்றைய தினம் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள, ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.